Good evening. Welcome to Netaspirant Academic. உள்ளுவது எல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. நம் சிந்தனை உயர்வாக இருக்க வேண்டும். பிறர் குறை சொன்னாலும் தோல்வி வந்தாலும் மனம் தளரக்கூடாது. நிலைத்த மனப்பாங்கு வேண்டும். ஒரு நாளைக்கு 15 நிமிஷம், ஒரு வாரத்துக்கு 7 நாள், 30 நாள் தொடர்ச்சியா நான் பிராக்டிஸ் பண்ணேன் அப்படின்னா என்னுடைய ரிசல்ட் போன ரிசல்ட் மாதிரி தான் இருக்குமா? யூஜிசி நெட் எக்ஸாம் ரொம்ப டஃப்பா இருக்குமா? ஸோ மொத்தம் 9 லட்சம் பேர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அதுல 7,35,000 பேர் வந்து எக்ஸாம் எழுதியிருக்காங்க. அதுல மொத்தமா வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 லட்சம் பேர் வந்து குவாலிஃபைட் ஆயிருக்காங்க. ஸோ அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் குவாலிஃபைடு வந்து பார்த்தோம் அப்படின்னா 54,000 பேர் வந்து குவாலிஃபைட் ஆயிருக்காங்க. ஸோ யூஜிசி நெட் எக்ஸாம் வந்து டஃப் தான் அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா உண்மைதான். ஸோ யூஜிசி நெட் எக்ஸாம் ரொம்ப காம்படிட்டிவ் எக்ஸாம். ஸோ இந்த எக்ஸாம் வந்து பாஸ் பண்ண முடியுமா முடியாதா? ஸோ இந்த எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணணும்னா மாஸ்ட்ரியான் சப்ஜெக்ட். ஸோ யாருன்னு வந்து ஒரு சப்ஜெக்ட்ல மாஸ்ட்ரியா இருக்காங்களோ அவங்க கண்டிப்பா வந்து கிளியர் பண்ண முடியுங்க அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர். ஸோ நான் எப்படி மாஸ்ட்ரியா ஒரு சப்ஜெக்ட்ல வந்து வர்றது? யூஜிசி நெட் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணணும் அப்படின்னும் போது ஸோ டெய்லியும் வந்து நீங்க எக்ஸாம்க்காக ப்ரிப்பேர் பண்றீங்க. ஆனா நீங்க எந்த இடத்தாண்ட லேக் ஆகுறீங்க அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரியுமா? ஸோ இது தெரிஞ்சா போதுங்க. கண்டிப்பா வந்து நீங்க யூஜிசி நெட் எக்ஸாம் குவாலிஃபைட் ஆக முடியும். ஸோ வாரத்துக்கு நீங்க எத்தனை டெஸ்ட் பிராக்டிஸ் வந்து நீங்க பண்றீங்க? ஸோ எனக்கு வந்து ப்ரிப்பேர் பண்றதுக்கு தான் டைம் இருக்கு. ஐ ஹாவ் நோ டைம் டு பிராக்டிஸ் டெஸ்ட் அப்படின்னா அந்த இடத்தாண்ட நீங்க ஒரு பெரிய லேக் வந்து சந்திக்கிறீங்க. ஸோ 24 மணி நேரத்துல ஒரு 15 நிமிஷம் உங்களால வந்து டைம் ஒதுக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பா வந்து நீங்க சக்சஸ் ஆக முடியும். ஸோ அதுதான் வந்து இந்த வாட்டி நாங்க எங்க நெட்டாஸ்பிரண்ட் அகாடமிக்ல வந்து நாங்க பண்ண போறோம். ஸோ எங்க அகாடமிக்ல ஃப்ரீ குவிஸ் வந்து கண்டக்ட் பண்ண போறோம். ஸோ அந்த குவிஸ் வந்து எப்படி அட்டன் பண்றது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல இருந்து 15 மினிட்ஸ் குவிஸ் அப்படின்னு வந்து டைப் பண்ணி எனக்கு வந்து அனுப்புங்க. ஸோ நான் உங்களுக்கு இந்த குவிஸ் லிங்க் வந்து நான் உங்களுக்கு அனுப்புறேன். ஸோ என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 900-322-4906. ஸோ இந்த குவிஸ் வந்து எப்படி அட்டன் பண்றது அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ எனக்கு நீங்க அட்டன் குவிஸ் 15 மினிட்ஸ் குவிஸ் அப்படின்னு வந்து டைப் பண்ணி அனுப்புனீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸோ இதுல வந்து ஒரு லிங்க் இருக்கு பாருங்க. இந்த லிங்க் வந்து கிளிக் பண்றீங்க அப்படின்னா ஸோ என்னுடைய பிளாக்கருக்கு வந்து வரும். ஸோ இதுல பாருங்க. ஸோ டெஸ்ட் 1, டெஸ்ட் 2, டெஸ்ட் 3, டெஸ்ட் 4. ஸோ இந்த வாரத்துக்கு 4 டெஸ்ட் வந்து நாங்க பேப்பர் 1லையும் 2 டெஸ்ட் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ்லையும் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கும். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் 4 நாளுக்கான டெஸ்ட் லிங்க் வந்து நான் இங்க போட்டிருக்கேன். ஸோ இந்த டெஸ்ட் லிங்க் வந்து நீங்க கிளிக் பண்ணி ஸோ நீங்க டெஸ்ட் வந்து அட்டன் பண்ண முடியும். ஸோ இந்த லிங்க் வந்து கிளிக் பண்ண உடனே இட் வில் ரீடைரக்ட் டு கூகுள் ஃபார்ம். ஸோ இதை வந்து நீங்க ஃபில் பண்ணணும். ஸோ இந்த கூகுள் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி முடிச்ச உடனே சப்மிட் கொடுத்த உடனே பாருங்க டெஸ்ட் மாஸ் அப்படின்னு ஒரு லிங்க் வந்து இருக்கு அண்ட் பாஸ் கோட் வந்து இங்க இருக்கு. ஸோ நீங்க இந்த லிங்கை ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் இன் நியூ டேப் அப்படின்னு வந்து கொடுங்க. ஸோ இட் ரீடைரக்ட் டு டெஸ்ட் மாஸ். ஸோ இங்க வந்து உங்களுடைய ஃபோன் நம்பர், பாஸ்கோட் அப்படின்றது ஸோ என்னுடைய மொபைல் நம்பர். ஸோ இங்க வந்து நான் கொடுத்துருக்கேன் பாருங்க பாஸ்கோட். ஸோ என்னுடைய மொபைல் நம்பர் இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட்னு வந்து கொடுத்த உடனே ஸோ உங்களுக்கு கண்டினியூ அப்படின்னு வந்து கேட்குது. கண்டினியூ கொடுத்த உடனே ஸோ டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ கீழே வந்து பார்த்தோம் அப்படின்னா
செகண்ட்ஸ் 15 நிமிஷம் வந்து நாங்க அலோகேட் பண்ணியிருக்கோம் இந்த டெஸ்ட்டுக்கு. ஸோ 15 நிமிஷத்துக்கான டைமிங் வந்து கீழே இருக்கு. ஸோ இந்த கேள்வி வந்து படிச்சு இந்த கேள்விக்கு வந்து என்ன ஆன்சர் வந்து வரும் அப்படின்ற வந்து பாருங்க. ஸோ இன் எ வேலிட் ஆர்குமெண்ட் ஆல் ஆஃப் தி ப்ரிமிஸ் ஹேவ் டு பி ட்ரூ. ஸோ இதுக்கு ரைட் ஆன்சர் வந்து நோ. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து முடிச்சிட்டேன். செகண்ட் கொஸ்டின், எ கிளஸ்டர் ஆஃப் ப்ரிப்போர்ஷன் வித் தியர் ஸ்ட்ரக்சர் தட் எக்ஸிபிட் சம் இன்ஃபரன்ஸ் இஸ் கால்டு. ஸோ இதுக்கு ரைட் ஆன்சர் வந்து ஐ திங்க் ஆர்குமெண்ட். ஸோ இது மாதிரி உங்களுக்கு என்ன ஆன்சர் வந்து தோணுதோ அந்த ஆன்சர் வந்து கிளிக் பண்ணிட்டு சப்மிட் கொடுங்க. ட்ரூ அண்ட் ஃபால்ஸ்ஹுட் ஆர் attributes ஆஃப் சிங்கிள் ப்ரிப்போர்ஷன். ஒரு சிங்கிள் ப்ரிப்போர்ஷன், ஃபார் எக்ஸாம்பிள் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் இன்டெலிஜென்ட். ஸோ இந்த ப்ரிப்போர்ஷன் வந்து ட்ரூ ஃபால்ஸ் சொல்ல முடியுமா அப்படின்னா கண்டிப்பா முடியும். ஸோ அப்போ இதுக்கு ரைட் ஆன்சர் வந்து எஸ். எ டிடெக்டிவ் ஆர்குமெண்ட் இஸ் இன்வாலிட் எப்ப? ஸோ ப்ரிமிசஸ் எல்லாமே ட்ரூவா இருக்கும்போது கன்க்ளூஷன்ஸ் ஆர் ஃபால்ஸ். ஸோ அந்த டைம் வந்து ஒரு டிடெக்டிவ் ஆர்குமெண்ட் இன்வாலிட் டிடெக்டிவ் ஆர்குமெண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். A valid deductive argument, all the premises and false conclusion. So இது வந்து எனக்கு டவுட்டா இருக்கு. ஸோ நான் எஸ்ன்னு வந்து நான் கொடுக்குறேன். Honest people never suffer is an example of. So universal negative, particular affirmative, universal affirmative, particular negative கேட்டிருக்காங்க. ஸோ இது நெவர்ன்றது நெகட்டிவ். அப்ப ஸோ ஐ திங்க் இது வந்து யூனிவர்சல் நெகட்டிவ். ஸோ த ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் ப்ரிப்போர்ஷன் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. குவான்டிஃபையர், சப்ஜெக்ட், கப்லா, ப்ரெடிகேட். ஸோ இதுக்கு ரைட் ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ இந்த குவிஸ் வந்து நீங்க அட்டன் பண்றதுனால ஸோ ஒரு சப்ஜெக்டோடைய பேசிக் கண்டிப்பா வந்து உங்களால வந்து தெரிஞ்சுக்க முடியும். வேலிடிட்டி கேன் பி attributed to single argument by itself. Yes. An argument that assert the truth of the conclusion is logical consequence. So logical consequence அப்படின்ற ஒரு வேர்டு இருந்ததுன்னா டிடெக்டிவ் ஆர்குமெண்ட் அப்படின்னு நான் கிளாஸ் நடத்தும் போது சொல்லியிருந்தேன். ஸோ இதுக்கு ரைட் ஆன்சர் வந்து டிடெக்டிவ் ஆர்குமெண்ட். ஐடென்டிஃபைங் த ரீசன் இன் தி ஃபாலோயிங்: எ பைலட் வித்தவுட் பிளேன்ஸ் லைட், அன் ஆர்டிஸ்ட் வித்தவுட் பெயிண்ட். ஸோ இதுக்கு ரைட் ஆன்சர் வந்து அனலாஜிக்கல். பென்ஸ் ஆர் நாட் பென்சில் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப். ஸோ இங்க நாட் அப்படின்னு வந்து இருக்கு. ஸோ இங்க குவான்டிஃபையர் ஆளு சம்மன் வந்து கொடுக்கல. அப்ப இது வந்து யூனிவர்சல் நெகட்டிவ். In a deductive argument, the truth of premises does not show the conclusion must be true. So இது வந்து true வரும்னு நினைக்கிறேன். 13th question, if the premises are true, the conclusion follows certainty, then the argument is said to be valid inductive argument. No. So இது definition வந்து deductive argumentக்கான definition. Almost all honest people do suffer is an example of. ஸோ இதுல நெகட்டிவ் வந்து இருக்கா அப்படின்னா நெகட்டிவ் வந்து இல்லை. அப்போ ஒன்று யூனிவர்சல் அஃபர்மேட்டிவ் இல்லை பர்டிகுலர் அஃபர்மேட்டிவ் இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் அப்படின்னா நாட் ஆல் தி பர்சன். அப்போ இது வந்து பர்டிகுலர் அஃபர்மேட்டிவ். The argument which claims the conclusion is supported by its premise consecutively. ஸோ இது வந்து டிடெக்டிவ் ஆர்குமெண்ட். ஸோ இது மாதிரி வந்து 15 கொஸ்டின் இருக்கக்கூடிய ஒரு குவிஸ் வந்து நீங்க அட்டன் பண்ண முடியும். ஸோ இதுல நீங்க ஏதாவது தப்பு பண்ணிருக்கீங்க அப்படின்னா ஸோ இது ஏன் தப்பு அப்படின்றத வந்து நீங்க தெரிஞ்சுக்கிட்டு ஸோ அது வந்து நீங்க ரெக்டிஃபை பண்ண முடியும். ஸோ இப்போ நான் அட்டன் பண்ண மார்க் டெஸ்ட்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா 15 கொஸ்டினுக்கு 13 கொஸ்டின் வந்து கரெக்ட். ஸோ என்னென்ன கொஸ்டின் வந்து கரெக்ட் அப்படின்றதும் வந்து இங்க எனக்கு ஷோ ஆகுது. இதுல நான் என்ன தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்றது வந்து இங்க ஷோ ஆகுது. ஸோ இப்போ நான் இந்த கேள்வி வந்து படிக்கிறேன். ஸோ வேலிடிட்டி கேன் பி attribute to any single argument by itself அப்படின்னு இருக்காங்க. ஸோ இது வந்து தப்புங்க. ஏன்னா ஒரே ஒரு ப்ரிப்போர்ஷன் மட்டும் வச்சுக்கிட்டு அதனுடைய வேலிடிட்டி வந்து நம்மளால சொல்ல முடியாது. ஸோ இது வந்து ஃபால்ஸ். ஸோ நான் இங்க நோ வந்து டிக் பண்ணணும். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் ஐ டிக் எஸ். ஸோ இது மாதிரி என்னென்ன தப்பு பண்றேன் அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பா இந்த குவிஸ் வந்து உங்களுக்கு உதவும். A valid deductive argument, all the premises and a false conclusion. ஸோ இது வந்து ட்ரூ அப்படின்ற மாதிரி நான் நினைச்சேன். ஸோ இது வந்து ட்ரூ கிடையாது போல, ஃபால்ஸ். ஸோ இந்த குவிஸ் வந்து நீங்க 1 டைம் மட்டும் இல்லைங்க 5 டைம்ஸ் வந்து நீங்க அட்டன் பண்ண முடியும். ஸோ லிமிட் வந்து நான் 5 டைம்ஸ் வந்து செட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னைக்கு நான் இந்த டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணதுனால 13 கொஸ்டின் வந்து கரெக்ட் வாங்கியிருக்கேன். ஸோ இன்னொரு 4 நாள் கழிச்சு இந்த சேம் டெஸ்ட் வந்து நான் அட்டன் பண்ணும்போது 15க்கு 15 வந்து வாங்குறேன் அப்படின்னா
ஸோ தட் இஸ் மை சக்சஸ். ஸோ ஒரு மாசம் கழிச்சு வித்தவுட் ப்ரிப்பேரிங் வித்தவுட் ப்ராக்டிசிங் திஸ் கொஸ்டின் பேப்பர், ஸோ நான் திரும்ப அட்டன் பண்ணும்போது 15 வாங்குறேன் அப்படின்னா, ஸோ அந்த இடத்தாண்ட என்னுடைய கன்சிஸ்டன்சி வந்து இருக்கு. ஸோ இந்த 15 பேஸ் பண்ணி ஒரே ஒரு கொஸ்டின் கேட்டாலும் என்னால வந்து தப்பில்லாம அட்டன் பண்ண முடியும். ஸோ அதுக்கு எனக்கு இந்த குவிஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இது மாதிரி இந்த வாரத்துக்கான 4 குவிஸ் வந்து நான் இங்க கொடுத்துருக்கோம். ஸோ இதை லிங்க் வந்து கிளிக் பண்ண உடனே கூகுள் ஃபார்ம் வந்து போகும். ஸோ கூகுள் ஃபார்ம் ரிஜிஸ்ட்ரேஷன் முடிச்ச உடனே ஸோ உங்களுக்கு இது மாதிரி டெஸ்ட் மார்க்ஸ் உடைய லிங்க் அண்ட் பாஸ்கோட் இருக்கும். ஸோ இந்த டெஸ்ட் மார்க்ஸ் உடைய லிங்க் கிளிக் பண்ணி பாஸ்கோட் என்ட்ரி பண்ணி ஸோ நீங்க ஃப்ரீயா இந்த குவிஸ் வந்து நீங்க அட்டன் பண்ண முடியும். ஸோ சக்சஸ் இன் யூஜிசி நெட் எக்ஸாம் அப்படின்றது நீங்க ரொம்ப நேரம் தனிமையில உட்காந்து படிக்கிறதுனால மட்டும் ஏற்படாது. ஸோ இட் கம்ஸ் ஃப்ரம் கன்சிஸ்டன்ஸ்லி டெய்லி ப்ராக்டிஸ். ஸோ தினமும் தொடர்ந்து முயற்சி செய்யணும். ஸோ அந்த பயிற்சி வந்து கண்டிப்பா வேணும். யூஜிசி நெட் எக்ஸாம்க்கு வந்து நீங்க கிளியர் பண்ணணும் அப்படின்னா, ஸோ ஒரு நாளைக்கு 15 நிமிஷம் நீங்க வந்து உங்களுடைய 24 மணி நேரத்துல ஒதுக்குறீங்க அப்படின்னா, ஸோ இதனால உங்களுடைய ஸ்பீட் ஆஃப் டெஸ்ட் வந்து நீங்க இன்க்ரீஸ் பண்ண முடியும். அக்யூரேசி வந்து நீங்க மெயின்டைன் பண்ண முடியும். அண்ட் ஸோ கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஒரு கான்பிடென்ட் கொடுக்குங்க இந்த டெஸ்ட் வந்து நீங்க தொடர்ந்து எழுதுறதுனால. ஸோ டெய்லி எஃபோர்ட் அப்படின்றது ரிசல்ட்ல ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுமா அப்படின்னா, ஸோ இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படும் அப்படின்ற நம்பிக்கை இல்லாம இருக்கலாம். ஒரு மாசம் நீங்க இந்த டெஸ்ட் வந்து நீங்க அட்டன் பண்ணி பாருங்க, இல்ல 2 மாசம் நீங்க இந்த டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணி பாருங்க. ஏன்னா கண்டிப்பா வந்து நீங்களே வந்து ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ என்னுடைய ரிசல்ட்ல இது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்றது கண்டிப்பா வந்து நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ உங்களுடைய 24 மணி நேரத்துல நான் கேட்கறது 15 நிமிஷம். ஸோ ஒரு 15 நிமிஷம் உங்களுடைய கனவுக்காக நீங்க வந்து ஒதுக்க முடியும் அப்படின்னா, ஸோ கண்டிப்பா அதனுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து நீங்க வாட்ச் பண்ண முடியும். ஸோ அதனோட மாற்றத்தை வந்து நீங்க கண்டிப்பா வந்து ஃபீல் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ், கொலீக் அண்ட் பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க. ஸோ நம்மளுடைய வீடியோ 67% நபர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க. ஸோ எங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஸோ ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் நீங்க கொடுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் கொடுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்களுடைய யூடியூப் சேனல். தேங்க்யூ.